வணக்கம். இந்த வாரம் வந்திருக்கிற ஒரு 5-6 படங்கள்ல சொர்க்கவாசல் ஒரு கவனிக்கத்தக்க படமாக இருப்பதனால இதனுடைய விமர்சனத்தை ஆரம்பிக்கிறேன். காரணம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி இதில் ஒரு சீரியஸான கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படின்னு வழக்கம் போல அவர் வந்து ஆய் ஓய் ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு ரேடியோவில் பேசுகிற மாதிரி பேசுவார். இதில் ரொம்ப ஒரு சட்டில்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தெல்லாம் ரொம்ப பாருங்க நீங்கள். நான் வந்து வேற ஒரு ஆர்ஜே பாலாஜியாக தெரிவேன் அப்படின்லாம் இந்த படத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓகே, சித்தார்த் விஸ்வநாத் இயக்கியிருக்கிற படம். ரஞ்சித்திடம் உதவியாளராக இருந்தவர் வந்து படத்தோடைய கதை என்னன்னு ஆல்ரெடி எப்பயோ தெரிஞ்சு போச்சு. வந்து 1999 சென்னை மத்திய சிறைச்சாலையில் நடந்த பெரும் கலவரம், ரவுடி பாக்ஸர் வடிவேலுடைய ஒரு மரணம், அதை தொடர்ந்து ஒரு துப்பாக்கிச்சூடு, சிறைச்சாலையில் வந்து பெரும் கலவரமாக மாறி சில பேர்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி இந்தியாவையே ஓரளவுக்கு பேச வைத்த அந்த கதையை தான், அதனுடைய பின்னணியை வைத்து தான் இந்த கதை சொர்க்கவாசல் சொல்லியிருக்காங்கன்னு. ரைட், ஓகே. என்ன இந்த படத்தில் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சிறைச்சாலைக்குள்ள சிகா அப்படின்ற மிகப்பெரிய ரவுடி, அந்த சிகா ரவுடி கண்டு அங்கே இருக்கிற கைதிகள்லாம் வந்து பயப்படுறாங்க. அந்த சிகா ரவுடியோடைய செல்லு பக்கமே யாருமே போகவே முடியாது. வந்து அப்படி ஒரு 144 போட்ட மாதிரியான ஒரு இடம் அது. நீங்கள் அவருக்கு காவல் இருக்கிறது ஏறக்குறைய அந்த சிகா அந்த ரவுடி வந்து அந்த ஜெயிலையே தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறார். அவர் வச்சுதான் சட்டம் அவ்வளவும் வந்து உள்ள வந்து பணம் பாயுது. அங்கே வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஆர்ஜே பாலாஜி ஒரு கைதியாக வர்றாரு. அதனுடைய பின்னணியில் சிகாவும் இருக்காரு. அப்படி ஒரு அப்பாவி அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு அதன் பிறகு என்ன நடக்குது, அந்த சிறைச்சாலைக்குள் மனிதர்களை தாண்டி மிருகங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன வந்து ஒரு விஷயங்கள் பண்றாங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த சிறைச்சாலையில் இருந்து அப்பாவியான இவர் தப்பித்தாரா அல்லது இங்கேயே மாண்டு போனாரா, அவருக்கான கொடுமைகள் என்ன, இதையெல்லாம் சொல்ற கதை தான் சொர்க்கவாசல். ஓகே, இதில் எப்படி ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு, ஏன் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்தாரு, சித்தார்த் விஸ்வநாத் ஏன் இவரை கொண்டு வந்து இங்கே வச்சாரு அப்படின்ற மாதிரி 1008 கேள்விகள் நமக்கு உள்ள கேட்க தோணுது. வந்து காரணம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி இதற்கு முந்தைய படங்கள் நடிச்சது தான் காரணம். வந்து அது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி அது இது, அப்புறமா வந்து ஆங்கர் இதெல்லாம் பண்ணது, ரேடியோவில் பேசுனது, இதெல்லாம் தாண்டி இந்த கதைக்குள்ளே ஒரு அடாப்ட் ஆவாரா, இந்த கேரக்டருக்குள்ளே வருவாரா அப்படின்னு கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் முயற்சி பண்ணுறாரு. ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிற வந்து ஒரு 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 வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த கேரக்டர்லாம் ரொம்ப ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வந்த பிறகு அவர் எந்த மாதிரியான டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க, அந்த டார்ச்சரை எதிர்த்து அவர் எப்படி போராடுறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்வையாளர் நமக்கு வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு பரிதாபம் வந்து வரணும், வந்துச்சா இல்லையான்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் மீறி இந்த கதையை வந்து ஒரு கலவரம் சம்மந்தப்பட்டது. முதல் பாதி முழுக்க ஒரு அப்பாவி சிறைச்சாலைக்குள்ளே வர்றாரு. சிறைச்சாலைக்குள்ளே ஒரு ரவுடி இருக்காரு. அந்த ரவுடியோட அட்ராசிட்டி ஓவராக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து ரங்கு அப்படின்ற ஒரு 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 திருநங்கை கேரக்டர், அந்த கேரக்டரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தொட்டு காமிக்கிறார். ரொம்ப ராவாலாம் இல்லாமல், ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தோம்னா ஒரு 2 படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது. எப்போ மெயின் கதைக்குள்ளே வருவாங்க அப்படின்போது செகண்ட் ஹாஃப்குள்ளே தான் வராங்க. செகண்ட் ஹாஃப்குள்ளே தான் அந்த கலவரம் வருது. அந்த கலவரத்துக்கான காரணம் என்னன்னு தெரியுது. அந்த கலவரம் எப்படி ஆகுது, அதில் ஆர்ஜே பாலாஜி என்ன ஆகிறார் அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக நம்ம சொல்ல முடியாது. அது படம் பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் கெட்டு போய்விடும். திரும்ப சொல்லதான், ஒரு படத்திற்கு ஒரு கதை எந்த அளவுக்கு வலுவோ அந்த அளவுக்கு அந்த கதைக்குள் இருக்கிற கேரக்டர், அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப வலுவானவர்களாக இருக்கணும். குறிப்பாக திரும்ப சொல்கிறது என்னென்னா, அப்பா ஒரு படத்துக்கு வில்லன் கேரக்டர் ரொம்ப முக்கியங்க. அந்த வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வில்லன் கேரக்டர் பேச வைக்கணும். இந்த வில்லன் கேரக்டர்னா நீங்கள் அஜானபாகோ நின்று இவ்வளோ அப்படின்னு கத்துறதுலாம் ஒன்றும் கிடையாது. வந்து சும்மா அப்படியே சோப்பலாங்கி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ரகுவரன் மாதிரிலாம் யாராலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. வந்து சரி, இதுக்கு யார் வில்லன் அப்படின் பொழுது செல்வராகவன். நம்ம செல்வராகவன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பகாசூரன் இது மாதிரியான இதெல்லாம் வேற எல்லாம் பண்ணியிருக்காரு. ரைட்டு, இதில் எந்த மாதிரி ஒரு சிகான்ற ஒரு கேரக்டர், இந்த சிகா கேரக்டர் கொடுக்குற பில்டப் இருக்கு இல்லையா, அந்த பில்டப்பை செல்வராகவன் மிக சரியாக செய்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், ஏங்க இப்படி பண்ணிவிட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்லும் போது தான். ஏன்னா அவர் ஒரு படியிலிருந்து இறங்கி வர காட்சி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டு இறங்கி வருவார். வந்து அப்புறமா வந்து ஆர்ஜே பாலாஜியை ஒரு இடத்துல ஒரு கேங்க் ஒரு 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 இது மாதிரி வச்சு அடிப்பாங்க. வந்து அடிக்கும்பொழுது அவர் வந்து சிகா அப்படின்னு குரல் கொடுப்பார். வந்து அப்போ அந்த சக கைதிகளை அவர் அதற்ற இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்கணும். வந்து இன்னைக்கு விருமன் ஒரு படம் வந்தது, வந்து கார்த்தியோட படம். அந்த படத்தில் கொஞ்சம் தான் அந்த ஜெயில் போர்ஷன் வரும். ராஜ்கிரண் கார்த்தி சம்மந்தப்பட்ட அந்த ஜெயில் போர்ஷனு கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தாலும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். விருமாண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜெயில் போர்ஷன் வரும்.
வேற லெவலில் இருக்கும். நீங்கள் வடசென்னை எடுத்துங்க, வடசென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 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 கொஞ்ச நேரம் தான் ஒரு கேரம் போர்டு விளையாடுற ஒரு காட்சியில் கூட அந்த ஜெயிலை வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இப்போ என்னன்னா இந்த வில்லன் கேரக்டர் செல்வராகவனுக்கு செட் ஆச்சா ஆகலையா, வில்லன் கேரக்டர் ஏன் செல்வராகவனை செலக்ட் பண்ணார் சித்தார்த் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் நமக்கு வந்து படம் பார்க்குறப்ப கேட்டுக்கிட்டே இருக்குது. செல்வராகவன் அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசில் உட்கார்றாரா அப்படின்னு. சில காட்சியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு காதல் படத்தில் வந்து கரட்டாண்டி இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் வளர்ந்தா எப்படி இருப்பாரோ, அல்லது வந்து தீப்பெட்டி கணேசன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் கொஞ்சம் வயதானவராக இருந்தால் எப்படி இருப்பாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஓகே, இதெல்லாம் தாண்டி நிறைய ஆர்டிஸ்டில் இருக்காங்க. பாலாஜி சக்திவேல் இருக்கார், அப்புறம் வந்து நட்ராஜ் நட்டி, அவர் வந்து ஒரு விசாரணை அதிகாரியாக வராரு. அவர் ஏன் அடிக்கடி வந்து இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிளில் ஒரு மாதிரி ஏப்ப விட்டுக்கிட்டே இருக்காருன்னு நமக்கு தெரியவே இல்லை. அவர் ஒரு புதுமையாக இருக்கட்டும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. வந்து மேபி அவர் விசாரணை பண்ணுறாரு. இது எல்லாம் மீறி ஒரு சிலை கலவரம், அந்த சிறை கலவரத்திற்குள் மாட்டிய ஒரு அப்பாவி, அந்த அப்பாவி எப்படி வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு லைனு அவர் கடைசியில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் ஆர்ஜே பாலாஜி. இதுதாங்க ஒட்டுமொத்த படமும் இதுதான். இதெல்லாம் மீறி இந்த கேரக்டருக்குள்ள இந்த உள்ள இருக்கிற அத்தனை கேரக்டருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் கேரக்டரா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ண கேரக்டர் அப்படின் பொழுது வந்து கருணாஸ் வந்து ஒரு சட்டில்டான ஒரு நடிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பாட்டன் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு நடிப்பு பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா இந்த எஸ்பி கேரக்டர், சிறைச்சாலையில் எஸ்பி கேரக்டர், அவரால் தான் அந்த கலவரம் உண்டாகுதுன்னு அவர் கூட ஓகே பண்ணுறாரு வந்து ஒரு பாலிவுட் நடிகர். ஆனால் வந்து அதில் லிப் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தள்ளி 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 போகுது. அது என்ன காரணம் தெரியல. அவருக்கு தமிழை புரிஞ்சுக்க தெரியலையா, அல்லது வந்து டைலாக் சரியாக வந்து இதுவாகலையா, இல்லை இந்த லிப்சிங் வந்து சரியாக அவங்களால பண்ண முடியலையா தெரியல. இதெல்லாம் பார்க்க போனால் ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி வந்து ஒரு நிச்சயமாக சித்தார்த் விஸ்வநாத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய கால்ஷீட், ஒரு மீடியம் ஹீரோவுடைய கால்ஷீட் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆர்ஜே பாலாஜியை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. வந்து ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஒரு படம் நான் பார்த்த விமர்சனம் தான். வந்து ஒரு படம் பார்த்துட்டு விமர்சனம் சொல்கிறது நல்லா இருந்தால் நல்லா இருந்து ஓன்னு சொல்லலாம், விமர்சனமாக இருக்கும். இந்த கேரக்டர் வந்து ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், அப்புறம் வந்து செல்வராகவன் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், நட்டி ஆகட்டும், எல்லாம் வந்து படம் பார்க்கவர்களை வந்து அவங்க கேரக்டர் மேலே நமக்கு வந்து ஒரு கவனத்தை கொண்டு வரணும். குறிப்பாக கருணாஸ்லாம் கொண்டு வந்துடுறாரு. வந்து ஆர்ஜே பாலாஜியும் செல்வராகவனும் எதுக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒன்றுமே புரியல. அது இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஆர்ட் டைரக்ஷன், இது நிஜமான ஜெயிலா அல்லது செட்டு போட்டதா அப்படின்ற ஒரு இதை கொண்டு வர அந்த ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும். படத்தை இன்னும் கூட ட்ரிம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. வந்து இப்போ ஒரு ஜெயில் சம்மந்தப்பட்ட பின்னணியில் கதை அப்படின்னா நீங்கள் சில ஹாலிவுட் மூவிலாம் பார்த்துருப்போம், கொஞ்சம் ராவான காட்சிகள்லாம் இருக்கும். வந்து ஒரு ஓப்பனாக சொன்னோம்னா சில ஓரினை சேர்க்கை சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் ஆடுவாங்க. இதில் கொஞ்சம் கூட அதெல்லாம் வந்து கொஞ்சம் இலைமறை காய்மறையான ஒரு விஷயம். இந்த ரங்குன்னு ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த நபர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்து அது கூட ஒரு காட்சி வந்து ரொம்ப ஒரு வல்கராக காட்டாமல் போகிற போக்கில் அப்படியே காட்டுற ஒரு விஷயம், அதெல்லாம் டைரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் சொர்க்கவாசல் எப்படி இருந்தது அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறது தான், படம் பார்க்குற நம்மளை எந்த கேரக்டரும் வந்து ஈர்க்கலையே அப்படின்ற எல்லாரும் சிறப்பாக பண்ணுறாங்க, இறங்கி பண்ணுறாங்க. எந்த விதத்துலையும் படம் பார்க்குறவங்களுக்கு எமோஷன் கரெக்டாக ஆகலை, பரிதாபம் வரல, அவன் மேலே கோபம் வரல, தேமேன் படம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. கடைசியாக கருணாஸ் வந்து தான் இந்த படத்துக்கு வந்து அவர் ஒரு தூணாக இருக்கார். இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கில் கருணாஸ் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். வந்து நான் வந்து ஒரு உயர் அதிகாரிகிட்ட போய் கேட்டேன், சார் ஏன் சார் இங்கே என்ன போலீஸாக சேர்த்தீங்க, இங்கே வந்து எவனும் மதிக்கவும் மாட்டேன்றான், சம்பாதிக்கவும் முடியல, நான் வெளியே போலீஸாக இருந்தால் என்னை மதிப்பான் சம்பாதிப்பான் அப்படின்னு. அதுக்கு அந்த உயர் அதிகாரி சொன்னார், ஒரு சொர்க்கத்தில் முட்டி போட்டுக்கிட்டு இருக்கணுமா இல்லை நரகத்தில் நீ ராஜாவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டார். நான் நரகத்தில் ராஜாவாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதாங்க அது. இப்போ படம் பார்க்குறவங்களுக்கு இது சொர்க்கமா இது நரகமா அப்படின்ட்டு படம் பார்க்குற நீங்கள் தான் முடிவு பண்ணோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.